students, I am Sam here. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா magnetic field produced along the axis of the current carrying coil. இப்போ காயில்னா உனக்கு என்னன்னு தெரியும், அப்படிதான் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு சரிங்களா. அதுல ஒரே ஒரு சுற்று ஒரு லூப்பை மட்டும் நம்ம எடுத்துருவோம். இது நிறைய இருக்கும், ஆனால் நம்ம ஒன்னே மட்டும் எடுத்துருவோம். இதுல நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதை சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஒரு சுற்று அல்ல ஒரு டர்ன் காயிலால உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும், எப்படி எதுல இந்த ஆக்சிஸ்லயே இருந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும், இந்த ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாபிக். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் தி கரண்ட் கேரியிங் காயில். காயில்ல ஒரே ஒரு டர்ன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ வந்து டர்ன் இருந்துச்சுன்னா இப்போ இதுதான் அதனுடைய ஆக்சிஸா இருக்கும், அப்படிதான். இந்த ஆக்சிஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஓன்னு எடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து என்ன இருக்கும், ரேடியஸ் ஆர் இருக்கும். அப்போ இதுவும் வந்து என்ன சொல்றோம், ரேடியஸ் ஆர்னு சொல்றோம். புரியுதா? ரைட். இப்போ இதுல கரண்ட் எப்படி போகுதுன்னா இந்த டைரக்ஷன்ல போகுது. இதான் கரண்ட் போகுது, கரண்ட்டுடைய டைரக்ஷன். ரைட். இப்போ இதுல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து நான் பீன்னு எடுத்துருக்கேன். பாயிண்ட் என்னன்னு எடுத்துருக்கேன், பீன்னு எடுத்துருக்கேன். இதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ நான் இசட்னு சொல்லி குறிப்பிடுறேன். எப்படி இசட்னு சொல்றேன் பாருங்க. இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து இசட் சரிங்களா. அதனால நான் இதை இசட்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு இதனுடைய லென்த் ஆஃப் தி காயில் வந்து எல்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டர்னுடைய லென்த் வந்து எவ்வளவுன்னு சொல்றோம், எல்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதுல வந்து ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்மால் செக்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த ஸ்மால் செக்மெண்ட். இந்த ஸ்மால் செக்மெண்ட்டை டிஎல்னு சொல்றேன். என்ன சொல்றேன், டிஎல்னு சொல்றேன். பயாஸ் சாவட்ல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல இந்த சைட்லயும் நான் வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்திருக்கேன், அதுவும் என்னது டிஎல். இப்ப கரண்ட் எவ்வளவு போகுது, ஐங்கிற கரண்ட் போகுது. அப்ப ஐங்கிற கரண்ட் போகும்போது இதுல கரண்ட் எலமெண்ட்ஸ் சொல்றாங்கல்ல, கரண்ட் எலமெண்ட் அது எவ்வளவு இருக்கும், ஐடிஎல் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும், ஐடிஎல். புரியுதா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், வயர்ஸ் கவர்ல டீடைலா பார்த்திருக்கோம். இப்போ இதுல இருக்கு சரியா. அப்ப இதனால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், இதனால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா ஹோல் லெந்த் L உள்ள ஒரு காயில்ல, ஒரு டர்ன் உள்ள காயில்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்ங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அததான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த பாயிண்ட் P ல எவ்வளவு இருக்கும், அந்த dB ன்னு சொல்றோம்ல, அந்த dB எவ்வளவு இருக்கும், dB நமக்கு கிடைச்சிருக்கு. இத வந்து இந்த டைரக்ஷனை வந்து இந்த டைரக்ஷன்ல நம்ம போகுதுன்னு சொல்றோம்ல, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட we can resolve into two components. ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து என்ன சொல்றோம்னா horizontal component, இது வந்து vertical component. horizontal component, vertical component. horizontal component makes an angle with phi ன்னு சொல்றோம் சரிங்களா. phi ன்னு கொடுத்திருக்காங்க, சில புக்ல தீட்டா ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப phi ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல இங்கேயும் பாரு, இது வந்து என்ன இருக்கும்னா dB cos phi அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம், dB cos phi அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரைட். இது வந்து adjacent, அதனால நம்ம cos ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது adjacent, அதனால cos ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு, அதனால இது வந்து என்ன சொல்றோம், dB sin phi ன்னு சொல்றோம். இது வந்து என்ன சொல்றோம், dB sin phi. இதுக்கு இது, இதுக்கு இது. இது வந்து வெர்டிகல் காம்போனன்ட் சொல்றோம், இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட். இது ரெண்டு ஹரிசாண்டல் காம்போனன்ட். இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ல இந்த dB ங்க வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. இந்த dB ங்க வேல்யூ எவ்வளவு, இதோட dB, இதோட dB சரிங்களா. இதுல கிடைக்கும். சரி, இப்போ இது வந்து இந்த ரெண்டு C ங்கற பாயிண்ட் D ங்கற பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் फ्रॉम P. P ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குது, அதனால dB வந்து சேமா இருக்கும். dB வந்து சேமா இருக்கும். அதனால these two terms will be cancels. என்னது, horizontal components வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப இத வந்து நம்ம அடிச்சிடலாம். அப்போ only the remaining is vertical component. vertical component எவ்வளவு, dB sin phi ன்னு சொல்றோம். என்ன சொல்றோம், dB sin phi. அப்போ ஒரு சின்ன பாயிண்ட்ல, ஒரு சின்ன செக்மெண்ட்ல எனக்கு கிடைக்கணும்னா ஹோல் லெந்த்க்கு எவ்வளவு இருக்கும், அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் B ன்னு சொல்றோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வந்து B வெக்டார் is equal to
இன்டகிரேஷன் ஆஃப் dv வெக்டார்னு சொல்றோம் அப்படிதானே அந்த dv வந்து நம்ம என்ன சொல்றோம் இன்டகிரேஷன் ஆஃப் dv sin phi போடுறோமா இல்லையா இதுக்கு வந்து ஒரு காம்பனன்ட் இந்த மாதிரி இது வந்து x னா i கேப்னு சொல்றோம் y னா j கேப்னு சொல்றோம் z னா k கேப்னு சொல்றோம் அதனால நம்ம எங்க போட்டுறோம் k கேப்னு சொல்றோம் புரியுதா dv உடைய வேல்யூ உனக்கு ஏற்கனவே தெரியும் dv உடைய வேல்யூ எவ்வளவு dv is equal to mu 0 divided by 4 pi into I into dl into r cap the r cap இருக்கல cross r cap divided by r square இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் r square னு சொல்றோம் புரியுதா ரைட் இப்போ இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கு என்ன ப்ராடக்ட்ல இருக்குது கிராஸ் ப்ராடக்ட் அப்ப கிராஸ் ப்ராடக்ட்ல இந்த வேல்யூ என்ன ஆயிடும் 1 ஆயிடும் r cap வந்து 1 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா I நாலும் சரி j நாலும் சரி k cap வந்து மாட் போடும்போது என்ன ஆகும் 1 ஆயிடும் சரி இப்போ இந்த dl க்கும் r க்கும் இத வந்து என்ன சொல்றோம் dl sin theta னு சொல்லலாம் நம்ம அப்படியே படிக்கிறோம்ல அத வந்து magnitude only அப்படி நம்ம எடுத்துக்கணும் சொல்றீங்க ஸ்கேலார்ல நம்ம சொல்லணும்னா dl sin theta நம்ம சொல்லறோம் sin theta பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கு 90 டிகிரிஸ் ஆயிடுது அப்ப 90 டிகிரிங்கும்போது sin 90 ஒண்ணா மாறிடுது நான் விட்டுட்டு நான் எழுதுறேன் சரியா ரைட் அப்ப இது எப்படி எழுதலாம் v vector is equal to இந்த இன்டெகிரல் லிமிட்ஸ் கொடுத்துருவோம் லிமிட்ஸ் எவ்வளவு இங்க பாரு இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு சுத்தி இங்க வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளவு எடுத்துறோம் ஒரு லெந்த்னு சொல்றோம் அந்த லெந்த்ங்கறது வந்து என்ன சொல்றோம் L is equal to 2 pi r 2 pi r தானே circumference of the circle perimeter of the circle னு சொல்றோம் இல்லையா 2 pi r னு சொல்றோம் அப்போ 0 ல இருந்து 2 pi r 0 ல இருந்து 2 pi r னு சொல்றோம் புரியுதா இப்போ நீ போடு பாப்போம் integral of 0 to 2 pi r இத வேல்யூ எவ்வளவு போடணும் dv உடைய வேல்யூ போடு mu 0 divided by 4 pi I dl and r கேப் விட்டுறோம் I dl sin theta divided by sin theta 90 வந்து 1 ஆயிடுது divided by r square into sin phi k cap புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரியா இப்போ எதெல்லாம் நம்ம காமன் வழியில எடுக்கலாம் b vector is equal to integral of 0 to 2 pi r அதுக்கு முன்னாடி நம்ம இத எடுத்துறோம் வெளியில எடுத்துட்டு இருக்கோம் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் mu 0 divided by 4 pi I வழி எடுத்துடலாம் r square வழி எடுத்துடலாம் into sin phi வழி எடுத்துடலாம் integral of 0 to 2 pi r dl into k cap புரியுதா dl மட்டும் தான் வேரியபிள் இல்லையா அப்ப அந்த dl ஐ இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் dl ஐ இன்டகிரேட் பண்ணா l வரும் சரியா ரைட் இப்போ பாரு அப்போ b vector is equal to mu 0 divided by 4 pi I sin phi divided by r square into l தானா l க்கு லிமிட் எப்படி கொடுக்கிறோம் 0 to 2 pi r இப்போ பாரு இந்த l க்கு வந்து 2 pi r முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவா அடுத்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணு 0 போட்டா 0 தான் அத நம்ம விட்டுறோம் சரியா இப்போ எழுது பாப்போம் b vector is equal to mu 0 divided by 4 pi I இருக்குது sin phi இருக்குது divided by r square இருக்குது l க்கு பதிலா என்ன பண்றோம் 2 pi r போட்டுறோம் இந்த 2 pi இந்த 2 pi கேன்சல் பண்ணிடலாம் divided by 2 வந்துரும் இப்போ sin phi னா எவ்வளவு r square னா எவ்வளவு இந்த பாரு இது வந்து r னு சொல்றோம் இப்போ r is equal to எவ்வளவு பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா r square plus z square whole power half புரியுதா இது எடுத்துக்கலாம்ல ரைட் இப்போ இதுல வந்து ஆங்கிள் வந்து என்ன இருக்குது இந்த இருக்கு அதே போல இங்கேயும் ஆங்கிள் phi இருக்கு ஏன்னா இது ஆங்கிள் அப்படிதானே அப்போ கண்டிப்பா இது ஆங்கிளா இருக்கும் சரி இப்போ sin phi இந்த வேல்யூ வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு இது வந்து ஹைபாட்டனிஸ் ஆப்போசிட் சைடு சாரி இது ஹைபாட்டனிஸ் இது ஆப்போசிட் சைடு இது ஹைபாட்டனிஸ் இது அட்ஜசன்ட் சைடு அப்ப ஆப்போசிட் சைடு எவ்வளவு r divided by r r வந்து எவ்வளவு r square plus z square அப்ப sin phi க்கு வந்து வேல்யூ வந்து sin phi is equal to r divided by r square plus
z square the whole power half போடலாமா ரைட் அப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா mu 0 divided by 2 வந்துருது I போட்டாச்சு sin phi க்கு பதிலா என்ன பண்றோம் r divided by r square plus z square whole power half divided by r square இருக்குது divided by r square இங்க ஒரு r இருக்குது அப்ப இது வந்து ஸ்கொயரா மாறிடும் அதானே இது ஏற்கனவே sin phi க்கு வேல்யூ போட்டுறோம் இங்க ஒரு r இருக்குது r r பெருக்கிட்டா r square ஆ மாறிடும் இங்க பாரு இன்னொரு வேல்யூ நம்ம என்ன எழுதணும் r square எழுதணும் r is equal to whole power half அப்ப r square is equal to whole power half போட வேண்டாம் இல்லையா ரைட் அப்ப r square பதிலாக r square plus z square இப்போ இதுக்கு பவர் 1 இருக்குது இங்க வந்து அரை அப்ப whole power 3/2 அத 1 ன்னு சொல்றோம் அத வந்து 3/2 ன்னு போடலாம்ல ரைட் அப்போ b vector is equal to mu 0 divided by 2 I into r square divided by r square plus z square the whole power 3/2 இதான் ஆன்சர் புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த z ன்னு சொல்றோம்ல z ங்கிறது என்னது o ல இருந்து p வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த z வந்து சப்போஸ் இதுல இருக்குன்னு வெச்சீங்க இந்த காயிலுக்குள்ள இருக்குன்னு வெச்சீங்க இந்த டிஸ்டன்ஸ் அப்போ அது என்னதா இருக்க முடியும் சரியா அப்போ b vector is equal to mu 0 divided by 2 I r square divided by r square the whole power 3/2 ன்னு வரும் இந்த 2 2 கேன்சல் ஆயிட்டா கீழ வந்து கியூப் இருக்கும் அப்படிதானா அப்ப அந்த கியூப்ல இந்த கியூப் அடிச்சோம்னா ஸ்கொயர் அடிச்சலாம் மேலே r இருக்கும் அப்படிதானா அப்ப வேல்யூ என்ன இருக்குது b vector is equal to mu 0 divided by 2 I divided by r இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா k கேப்பா விட்டுறோம் இங்கேயும் ஒரு k கேப் இருக்குது இங்க ஒரு k கேப் இருக்குது இங்க ஒரு k கேப் இங்க ஒரு k கேப் இங்க ஒரு k கேப் mu 0 by 2 into I divided by r I divided இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு சப்போஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு டேனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் n நம்பர் ஆஃப் டேன்ஸ் இருக்குன்னு வெச்சீங்க n நம்பர் ஆஃப் டேன்ஸ் நிறைய டேன்ஸா இருக்கு இந்த காயில்ல அப்படினா என்ன பண்றோம் சிம்பிளி நம்ம என்ன பண்றோம் இதுல வந்து n மட்டும் இன்டிபெண்ட் பண்ணினா போதும் இல்லையா b vector is equal to mu 0 divided by 2 n I divided by r k cap இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்